காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை சமர்ப்பிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய திருவுள சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் அறிந்தது முதல், நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிமுகமானது முதல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காக்கப்படுகிறோம், புதிதாக்கப்படுகிறோம், கற்றுத்தரப்படுகிறோம். நீர் எங்களை வளர்த்தி வருகிற விதத்தை பார்க்கும்போது எவ்வளவு அன்புள்ள தேவனாக பாசமாக நடத்தி வருகிறேன். நன்றி. உம்முடைய உயிருள்ள சத்தியத்தை உயிருள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுத்தருகிறீர். அதிலே நாங்கள் வாழுகிறோம். பாதுகாப்பை அருளுகிறீர், சமாதானத்தை அருளுகிறீர், மகிழ்ச்சியை விதைக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்குள்ளே நாங்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறோம். உமக்கு நன்றி. இந்த நாளிலே காலை வேளையிலே சத்தியத்தை பிரசங்கிக்கவும் வார்த்தைகளை கேட்கவும் வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இன்றைக்கு நீங்க என்ன சொல்லித்தர வேண்டுமோ சொல்லித்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக ரீதியான வாழ்க்கையிலும் நாங்கள் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, பெருகினவர்களாக கர்த்தருக்கு சாட்சியாக தொடர்ந்து ஜீவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு தேவ உறவின் கொண்டாட்டம். மத்தேயு எழுதும் சுவிசேஷம் 26வது அதிகாரம் வசனம் 28 சொல்லுகிறது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது பஸ்கா என்கிற பண்டிகையை அனுசரிக்க தேவனால் கட்டளையிடப்பட்டது. பழுதற்ற ஆட்டுக்குட்டியை குடும்பத்தின் அளவிற்கேற்ப தேர்வு செய்து ஒன்றிணைத்து அவர்கள் ஆசரித்ததாக யாத்ராகமம் புத்தகம் அதிகாரம் 12 வசனம் 6 படிக்க முடிகிறது. பஸ்கா உணவின் வழியாய் தேவனோடு ஐக்கிய உறவு கொண்டனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுடன் பஸ்கா விருந்தில் பங்கு கொண்டார். தனது சரீரத்தையும் இரத்தத்தையும் சிலுவையில் ஒப்புக் கொடுக்கும் அனுபவத்தை நினைவு கூறுவதாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தார். 12 கூட அவர் பந்தி இருந்தார் என்பது அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரு குடும்பமாய் வெளிக்காட்டினார். வெவ்வேறு நிலையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரையும் ஒரே பந்தியில் இணைப்பதால் ஒரு புதிய குடும்ப உறவை இயேசு கிறிஸ்து அங்கே ஏற்படுத்தினார்.
இயேசு கிறிஸ்துவின் பஸ்கா உணவில் பங்கு கொள்கிறவர்கள் கிறிஸ்துவோடும் தந்தையாகிய தேவனோடும் ஐக்கிய உறவு கொள்கிறோம். பங்கு பெறுகிற அனைவரோடும் உறவு பெறுகிறோம். கொலோசியர் 1:20 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ணும் போது கிறிஸ்து நம்மை ஓர் உடலாக இணைக்கிறார் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 12:5 நாம் பார்க்க முடிகிறது. பிரிவினைகளோடு கர்த்தருடைய திருப்பந்தியிலே பங்கேற்பது திருப்பந்தி அல்ல என்று 1 கொரிந்தியர் 11:20 மற்றும் 21 நாம் படிக்க முடிகிறது. ஒவ்வொரு முறையும் திருவிருந்தில் பங்கேற்கும் நாம் அனைவரும் உறவில் ஒன்றிணைந்து பாடுபடவும் அதன் வழி கிடைக்கும் மீட்பை சுதந்திரிக்கவும் நம்மை ஒப்புக் கொடுக்க ஆயத்தப்படுவோம். நமக்குள் பிரிவினைகள் உண்டா, ஒரு குடும்ப ஐக்கிய உறவு உண்டா என்று சிந்திக்க வேண்டும். திருவிருந்து இறை அன்பை வெளிப்படுத்தி தேவனுடைய உறவில் வளர்க்கும் விருந்து, அதோடு ஒரு நினைவின் அடையாளம் ஆகும். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த விருந்தை அவர் மரணத்தை வெளிக்காட்டும் நோக்கத்துடன் திருச்சபைக்கு தரப்பட்டுள்ளது. இந்த விருந்தில் பங்கு கொள்ளும் நாம் பிரிவினைகளை களைந்து நல் உறவுடன் பங்கெடுக்கும்படியாக தான், அப்படி பங்கெடுப்பதன் மூலமாக தான் தேவ உறவின் கொண்டாட்டத்தை நாம் அனுபவிக்க முடியும். உலகத்திற்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி காட்ட முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் வசனம் 54 மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரர் என்றார்கள். இந்த சம்பவத்தை முழுவதுமாக எல்லாரும் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி. புனித வெள்ளி என்கிற அந்த நாளிலே தியானிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தியானிக்கக்கூடிய பகுதியை இன்று நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 27 வசனங்கள் 27 முதல் 54 முடிய. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைமையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, இவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள்.
அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, உங்களுக்கு இயேசு யார்? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று ஒருமுறை கூட நாம் அறிக்கை செய்வோமா? தேவனுடைய மீட்பின் ஆற்றலின் வெளிப்பாட்டை தான் இந்த பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது ஆதிக்க சக்திகளால் கொடுக்கப்பட்ட அநியாய தண்டனை, சட்டத்துக்கு உட்படாத மன்ற கூடுகைகள், குற்றப்படுத்தியோரால் குற்றம் உறுதி செய்ய முடியாத நிலை, படை வீரர்களின் ஏளனம். இந்த சூழலில் பிதாவின் சித்தம் நிறைவேற்றவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்ற மறைவார்த்தை மெய்யாகிறது. இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் ஆற்றலினால் உலகம் ஒவ்வொருவரும் புது வாழ்வு பெறுகின்றனர். இயேசு கிறிஸ்து அநியாய விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவரை சேவகர்கள் துன்பப்படுத்தி உமிழ்ந்து அடித்து பரியாசம் பண்ணி வஸ்திரத்தை உரிந்து சிலுவையில் அறைந்தார்கள். பல்வேறு தூஷண வார்த்தைகளை பேசினார். ஆனாலும் இயேசு சிலுவையில் இருந்தும் நல்வார்த்தைகளை பேசினார். பிதாவின் கைகளில் தனது ஆவியை ஒப்புக் கொடுத்து ஜீவனை விட்டார். அப்போது எருசலேம் தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கன்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது. இப்படி இயற்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது. இதனை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதியும் காவல் காத்தவர்கள் கண்டு பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இங்கு தேவனுடைய மீட்பின் ஆற்றல் வெளிப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்மில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று விரும்புகிறார் நம்முடைய இறைவன் இயேசு கிறிஸ்து. மேலும் அவர்கள் மீட்பின் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படுவோம் என்றால் உலக மனிதர்கள் அனைவரும் தேவனின் மீட்பை சொந்தமாக்குவார்கள். தேவனுடைய மீட்பின் வெளிப்பாடாக நம் வாழ்வு அமையட்டும். நம்முடைய முதற் பலனாகிய இயேசு கிறிஸ்து, அதை 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் வசனம் 20 என்ன படிக்கிறோம்? கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். உயிர்த்தெழுதல் இல்லாத நற்செய்தி அல்ல என்கிறார் இறையியலாளர் A.M. ராம்சே அவர்கள். ஆகவே நற்செய்திக்கு வலுவூட்டுவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே. இன்றைக்கு கிறிஸ்தவம் தலை தூக்கி நிற்கின்றது என்றால், கிறிஸ்தவர்களாக நாம் வலம் வர முடிகிறது என்றால், உயிருள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. நற்செய்தி அல்லது தி காஸ்பல் என்று சொல்லுகிறோமே, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையிலும் இருக்கிறது தான் நற்செய்தி. அந்த நற்செய்தி தான் ஆண்டவர் உலகம் எங்கும் பிரசங்கிக்கும்படியாக சொல்லுகிறார். கிறிஸ்து மனுஷகுமாராக உலகில் வந்து மனிதர்களுக்குள்ள எல்லா பாடுகளையும் சந்தித்தார். ஆனால் பரிசுத்தமாய் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். ஆனாலும் பாவத்தின் சம்பளமாகிய
மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தின் கூரை ஒடிந்தவராக பாதாளத்தை ஜெயம் கொண்டார். மரணத்துடன் மனித வாழ்வு முடிவடைந்து விடுவதில்லை என்பது பரிசுத்த பைபிள் கூறும் உண்மையாகும். எபிரேயர் 9:27 படிக்கிறோம். கிறிஸ்துவின் மரணம் நித்திரைக்கு ஒத்தது. ஆகையால் தான் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். மரித்தோர் இருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர் கிறிஸ்து. 2வது பரிசுத்தவான்கள். இப்போது நித்திரை அடைந்தவர்கள் அனைவரும் மகிமையில் கிறிஸ்துவை பின்தொடரும்படியாக முதற் பலனாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்துள்ளார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து அன்று உயிரோடு எழுந்து முதற் பலனாக இருக்கும் ஆண்டவரோடு என்றும் வாழும் பாக்கியத்தினை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் அல்லவா? முதற் பலனாகிய கிறிஸ்துவை பின்தொடர்வோம். இறைவனின் மீட்பு அனைவருக்கும் உரியது. அனைவரையும் ஒன்றிணைக்கும் இயேசு கிறிஸ்துவில் ஒன்றிணைவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமீன். எங்களுக்காக கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொண்டவரே, அடிக்கப்பட்டவரே, பரிகாசம் பண்ணப்பட்டவரே, காயப்பட்டவரே, நீ சொன்னபடியே அடிக்கப்பட்டீர், சிலுவையில் அறையப்பட்டீர், பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர். இன்று நாங்கள் குற்றவாளிகள் அல்ல, பாவிகள் அல்ல, இன்று நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உமக்கு நன்றி ஐயா. இப்படிப்பட்ட நல்ல செய்தியை நாங்கள் கேட்டுக்கொள்ளும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் மகிமையோடு நாங்கள் வணங்குகிறோம். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ஆசீர்வாத நாளாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மகிமை நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.